ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நீங்க சமூக நீதியை வந்து உங்களுடைய ஒரு அடிநாதமா நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து எங்க போனாலும் வந்து உங்களுக்கான அடையாளமும் அதுதான். நீங்க வந்து எங்க அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லை. அந்த சமூக நீதிங்கிறது வந்து வெறும் ஜாதி விஷயங்கள் மட்டுமே கிடையாதுல்ல, பெண்களும் சேர்ந்தது தானே, அவங்களுக்கும் சேர்ந்தது. அப்ப நம்ம வீட்டு பெண்கள் அரசியல் பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதோ? அது ஆரம்பத்தில் கட்சியை ஆரம்பிக்கும் போது அதை நான் சொன்னேன். ஏன்னா கட்சியை ஆரம்பிக்கும் போது அதை நான் சொன்னேன். நம்ம குடும்ப உறுப்பினர்னு சொன்னீங்க. காமனா குடும்ப உறுப்பினர் நானும் இல்லை. ஆனால் வந்து நீங்கள் வந்து திருமதி சௌமியா அவர்கள் போட்டிட்டதில் வந்து நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க நம்ம வீட்டு பெண்கள் வந்து பாலிடிக்ஸ் வரதில் உடன்பாடு இல்லைங்கிற கணக்கில் சொன்னீங்க. அது ரொம்ப பெரிய வியப்பாக இருந்துச்சு. நிறைய பெண்களை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்தவங்க, நீங்கள் அவங்களுக்கு நிர்வாக பதவிகள்லாம் கொடுத்தவங்க, நீங்கள் அவங்க நின்னாங்க தேர்தல் வைக்க. அது உங்களுடைய கருத்தை மீறியில் அவங்க நின்றுருக்காங்க. கருத்தை மீறியில் அதாவது நம்ம வீட்டு பெண்கள் அது ஏன் தேவையில்லை, நிற்க வேண்டாம் அப்படின்றது தான். ஏன்னா அது வேறு விதமான விமர்சனங்கள் பண்ணுவாங்க. கட்சியில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்துட்டா பெண்களுக்கு அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. பொதுவாக தேவை தவிர்க்கிறதுக்காக பொதுவாகவே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்னை தவிர அரசியலுக்கு வர வேணாம்னு சொன்னேன். ஆனால் கடைசியில் வந்து அன்புமணியை அரசியலுக்கு நீங்க சொன்னீங்க, வேற வழி இல்லாமல் கொண்டு வந்தோம், நிறைய பேர் வற்புறுத்துனாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் இல்லை. ஆனால் வந்து அதனால் அப்புறம் அதுக்கு அடுத்தது குடும்பத்தில் இருக்கவங்க யாரும் வேண்டாம் அப்படின்றது தான். அப்போ இந்த பையன் அவனுக்கு உதவியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தான். இல்லை அதே மாதிரி திருமதி சௌமியா இல்லாட்டி அதே மாதிரி வேற அவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ்னா அதில் ஒரு ரிசர்வேஷன் இருக்கு போல. அதாவது இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.